So good evening students, today we will see the current affairs analysis dated 24th September 2020. First news, Essential Commodities Amendment Bill. So already ordinance இதை issue பண்ணியிருந்தாங்க. So it's a temporary law இருந்துச்சு. Now it was introduced in the parliament. சரியா? So Essential Commodities Act பொறுத்த வரைக்கும் there are lot of restrictions for goods. அது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸில் நிறைய ப்ராடக்ட்ஸ் தட் இஸ் ஆயில் சீட் பல்சஸ் எல்லாமே வந்து எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டில் இருந்துச்சு. ஈவன் ஆனியன் டொமேட்டோ இதெல்லாமே பொட்டேட்டோ இதெல்லாமே எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டில் இருந்ததுனால கோடவுன்ஸில் வந்து அதிகமாக ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. கோடவுன்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சுன்னா கிரிமினல் சார்ஜஸில் அரெஸ்ட் பண்ணப்படும். ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா கோல்டு ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்து ஒரு விதத்தில் அது நல்லதாக இருந்தாலுமே லைக் பதுக்குதல் நடக்காது. இட்ஸ் அ குட். ஆனால் இதுவே ஒரு காரணம் நம்ம நாட்டில் இன்ஃப்ளேஷன் அதிகமாகிறது. அது என்ன அப்படின்னா கோல்டு ஸ்டோரேஜில் நம்ம சேவ் பண்ணி வைக்க மாட்டோம், விலை கம்மியாக போகும். அதிகமாக ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கும்போது வி கான்ட் சேவ் இட் ஹியூஜ். சேவ் பண்ணியாச்சுன்னா வி வில் பி அரெஸ்டட் அண்டர் திஸ் ஆக்ட். ஸோ அதனாலேயே ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது குறிப்பிட்ட ப்ராடக்ட்ஸ் தட் இஸ் சிரல்ஸ் பல்சஸ் ஆயில் சீட்ஸ் எடிபிள் ஆயில்ஸ் ஆனியன் பொட்டேட்டோஸ் இதெல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இதுக்காக தான் நம்ம பார்லமெண்ட்டில் நிறைய ப்ராப்ளம்ஸை பார்த்தோம். ஸோ ஒரு விதத்தில் இது வந்து சில டைமில் பதுக்கல் நடக்கும். அது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அதை கண்காணிக்கணுமே தவிர ஒரு ஆக்டை வச்சு கண்காணிக்கணுமா அப்படின்றது வேணாம். சரியா? ஒரு கிரிமினல் ப்ரொசீஜர் சார்ஜில் கொண்டு போகிற இட்ஸ் அகெயின்ஸ்ட். ஸோ இதன் மூலமாக என்ன பெனிஃபிட் ஆகும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் வில் கம். ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். கோல்டு ஸ்டோரேஜ் சிஸ்டம் நிறைய உருவாகும். அதிகமாக சர்ப்ளஸாக இருக்கும்போது போய் வேஸ்ட் லேண்டில் நம்ம கொட்ட வேண்டியது இருக்காது. ஸோ இட் கேன் பி சேவ்ட் அண்ட் இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் தி அதர் பீரியட். சரியா? ஸோ இட்ஸ் அ பெனிஃபிட் உண்மையை சொல்ல போனால். ஆனால் லைக் பார்லமெண்ட்டில் த லேமேன்ஸ் வில் மேக்ஸ் நாய்ஸ். சரியா? ஸோ ஓகே, த பேக்ரவுண்ட் ஆஃப் திஸ் லா எடுத்துக்கிட்டோன்னா எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் 1955 கொண்டு வரப்பட்டது. ஹோர்டிங் அதை லைக் அடைச்சி வைக்கிறது இல்லைன்னா பதுக்கு பண்ணுறதை தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. எக்கனாமிக் சர்வே 1920 எக்கனாமிக் சர்வே இட் வாஸ் மென்ஷன்ட். இதுவே ரீசன் அக்ரிகல்ச்சரல் ட்ரேட் வந்து டெவலப் ஆகாமல் இருக்கிறது ஒரு மெயின் ரீசன் திஸ் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் அப்படின்றது. சரியா? தென் ஸோ பெனிஃபிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ்? ஃப்ரீடம் டு அட்ராக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக உள்ள வரும். ப்ரொடியூஸுக்கு லைக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஹெல்ப் பண்ணோம். ஹார்னஸிங் த எக்கானமிஸ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இந்த கோல்டு ஸ்டோரேஜ் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி இருக்கும். இப்போ ஒரு டைம் பீரியடில் there will be less production of onion and potato. ஒரு டைம் பீரியடில் சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் because we are in the tropical climate area. ஸோ அப்போ ஒரு டைமில் நமக்கு வின்டர் சீசன் பயங்கர குளிராக இருக்கும் நார்தர்ன் ஏரியாலலாம் அதிகமாக. ஸோ அங்கே ப்ரொடக்ஷன்ஸ் கம்மியாகும் ஃபார் திஸ் லைக் அப்போது நமக்கு இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். ஸோ இதெல்லாம் தடுக்கிறது ஹெல்ப் பண்ணும். அப்படின்னா இஷ்யூஸ் இன்வால்வ் ஸ்டேட்ஸோட ரைட்ஸ் வந்து கர்ப் ஆகுது. இப்போ இபிசி லைக் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் இல்லை அப்படின்னா ஸ்டேட்ஸால் போய் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் ஸ்டேட்ஸ் கேன் டூ இட். அதர் ஆக்ட்ஸ் ஆர் தேர் ஸோ தே கேன் டூ இட். பிளாக் மார்க்கெட்டிங் ஹோர்டிங்ஸ் நடக்க ஹோர்டிங்ஸ்னால் பதுக்கிறது லைக் பிளாக் மார்க்கெட்டிங் பண்ணுறது கள்ளச்சந்தையில் விற்கிறது எல்லாமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. இன்ஃப்ளேஷன் கேன் பி கண்ட்ரோல்ட். ஆனால் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது சொல்லப்படுது. பதுக்கப்பட்டால் இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். The way forwardல லைக் சர்ப்ளஸ் அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ் ஸோ அமெண்ட்மெண்ட்ஸில் இன்னும் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறது மெஷர்ஸ் எடுத்துருக்கணும். அதை கம்பேரிங் டு ரேதர் தேன் திஸ் அப்படின்றது. தென் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் லைக் நம்ம நிறைய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் தென் ட்ரேட் டிஸ்டார்ஷனை தடுக்கிறதுக்கு மற்ற கண்ட்ரிஸ் கூட நெகோஷியேட் பண்ணி ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அதிகப்படுத்திடணும். அதன் மூலமாக ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்குள்ளே வரும்போது ஸோ இட் வில் ஹெல்ப் டு இன்க்ரீஸ் தி ஃபார்மர்ஸ் இன்கம். தென் மல்டி ஸ்டேக் ஹோல்டர் பாடி ஃபார் நெட் நியூட்ரல். நெட் நியூட்ரலிட்டினா என்னது? லைக் இப்போது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் ஆர் தட். ஜியோ இருக்காங்க, ஸோ ஏர்டெல், லாட் ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் ஆர் தேர். ஸோ இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட லைக் நெட்வொர்க் கிட்ட இப்போ ஃப்ளிப்கார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமேசான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஃப்ளிப்கார்ட் தே ஆர் யூஸிங். ஸோ ஃப்ளிப்கார்ட்ஸ் கிட்ட ஃப்ளிப்கார்ட்ஸ் வந்து எதுவுமே பே பண்ணலை ஃபார் த சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் அந்த சர்வீஸ் ப்ரொவைடர்லேருந்து ஃப்ளிப்கார்ட் கம்பெனிக்கு போகக்கூடிய நெட் ப்ராசஸிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸ்பீட் வந்து லெஸ்ஸாக இருக்கும். இதே நீங்கள் அமேசான் கம்பெனியில் அதே ப்ராடக்ட்டுக்காக போனீங்கன்னா இட் வில் பி வெரி ஃபாஸ்டர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னா பீப்புளோட மனநிலை பிஹேவியரல் சேஞ்ச் இருக்கும். எது ஃபாஸ்ட் ஆக்சஸ் இருக்கோ அதை தான் பீப்புள் வில் சர்ச் அண்ட் யூ வில் டூ டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ அதுதான் நெட் நியூட்ரலிட்டி. ஸோ ஒரு குறிப்பிட்ட கம்பெனிஸ்கிட்ட ஃபேவர் பண்ணுறது.
ஸோ அது வந்து தடுக்கப்படுறதுக்காக we are going to create a stakeholder body. கவர்மெண்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷனில் இருந்து. அது மட்டும் இல்லை, லைக் ப்ரைவேட் கம்பெனிஸ், இந்த ஐஎஸ்பி இருக்காங்க இல்லையா, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், தட் இஸ் ஏர்டெல் எக்ஸெட்ரா. ஸோ தே வில் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ் குரூப். அது மட்டும் இல்லை, ப்ரைவேட் பீப்புள் ஆல்சோ இன்க்ளூடட், நாலேஜபிள் பர்சன்ஸ். அப்புறம் கண்டென்ட் கிரியேட்டர்னா நெட்டை அதிகமாக டெவலப் பண்ணுறது யூஸ் பண்ணுறவங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட், ஸோ பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறவங்க, அண்ட் தென் பிளாக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க. ஸோ அவங்களும் இதில் இருப்பாங்க. ஸோ தட்ஸ் அ ஐடியா அபவுட் திஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ இது வயலேஷனை தடுக்கும் அப்படின்றது தான் net neutrality. So I have explained, so you people can go and read it. Then atom equinox, like in the northern hemisphere, so every year it will occur 21st la irundhu 21st 24 குள்ளாடி occur ஆகும். அதுக்கு ரீசன் இருக்கு, because we having 364 and half days per year. சரியா, ஒரு எர்த் ஒரு வாட்டி ரொட்டேட் ஆகி வர்றதுக்கு. ஸோ ஒவ்வொரு இயர் கம்பேர் பண்ணும்போது அடுத்த இயருக்கு இப்போ 22nd செப்டம்பர் வருது அப்படின்னா அடுத்த வருஷம் 22nd 6 hours அப்புறம் தான் உருவாகும் ஈக்வினாக்ஸ். ஸோ தட்ஸ் அ ரீசன் ஃபார் திஸ் டேட் மாறுறதுக்கான ரீசன். தென் வெர்னல் ஈக்வினாக்ஸ் வந்து மார்ச் 21st, அண்ட் தென் சதர்ன் ஹெமிஸ்பியரில் தட் வில் பி லைக் வின்டர் சீசனில் தான் கிறிஸ்மஸ் எல்லாம் கொண்டாடுவாங்கல்ல, டிசம்பர் டைம் பீரியட். ஆனால் சதர்ன் நம்ம ஏரியாவுக்கு கீழே இருக்கக்கூடிய இக்குவேட்டருக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் தே வில் செலிப்ரேட் இன் சம்மர். ஸோ பிகாஸ் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா வில் see the summer during this like winter season. ஸோ equinox-ஐ பொறுத்த வரைக்கும் இதான் அட்டர்னல் equinox and then vernal equinox. then ஜூன் and then winter solsticeன்றது ஃபுல் கவர் ஆகுது. சூரியன் இந்த பக்கம், அதே மாதிரி இந்த பக்கம், இங்கே வந்து this side. ஸோ தட்ஸ் அ ஈக்குவேட்டருக்கு நேரே கரெக்டாக இருக்கும் சூரியன். இட்ஸ் நாட் அ ஃப்ளாட். சரியா, 23.5 டிகிரி சரிஞ்சிருக்கனால ஸ்லாண்டிங்காக கவர் ஆகும். ஸோ தட்ஸ் அ பெனிஃபிட் ஆஃப் திஸ் 23.5 டிகிரி. ஸோ ஐ ஹோப் யூ பீப்புள் காட் இட். யூ பீப்புள் கேன் ஸ்டடி. ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. மெடிக்கல் பார்க், மெடிக்கல் டிவைசஸ் உருவாக்கக்கூடிய பார்க். இட்ஸ் நாட் அபவுட் மெடிசின் பார்க். நம்ம ரீசெண்டாக நான் உங்களுக்கு சொல்ல ஆத்ம நிர்பார் அபியான் மூலமாக வி introduced lot of schemes to create ரெண்டு ஸ்கீம். ஒன்று வந்து today we'll see in economics. so anyway, promotion of medical devices இந்தியாவில் உருவாக்குறதுக்கு, டெக்னாலஜி உருவாக்குறதுக்கு, இன்னொன்று மெடிசின் உருவாக்குறதுக்கு, ஆக்டிவ் பார்மசிட்டிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் உருவாக்குறதுக்கு. அதில் ஃபஸ்ட்டு மெடிக்கல் பார்க், ஸ்பார்க் எங்கே வருது அப்படின்னா, இட்ஸ் இன் மெட்ஸ்ன்றது இட்ஸ் அ மெடிக்கல் டிவைசஸ், அண்ட் ஸ்பார்க்ன்றது மெடிக்கல் டிவைசஸ் தயாரிக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். தட் இஸ் ஐடி பார்க்குன்னு சொல்கிறீங்களா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பார்க், அதே மாதிரியான பார்க் தான் இது. இதில் எம்ஆர்ஐ, அல்ட்ராசவுண்ட் இமேஜிங், அப்புறம் மாலிகுலர் இமேஜிங், எக்ஸ்ரே, ஸ்கேன்ஸ், கார்டியாக் இமேஜிங், ஸோ இது எல்லாமே உருவாக்க போகிறாங்க. மெயின்லி ட்ரிவாண்ட்ரத்தில் உருவாக போகுது. ஸோ இட் வில் கிரியேட் லாட் ஆஃப் ஹியூஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் யூ பீப்புள் டு இங்கே கன்னியாகுமரி பீப்புளுக்கும் இட் வில் ஹெல்ப். வர்றதுக்கு இட் வில் டேக் டைம். ஃபண்டிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் ஃபண்ட் 50% என்னமோ ஃபண்ட் பண்ணுறாங்க, மற்றதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேவ் டு டூ. லைக் இதை பொறுத்த வரைக்கும் தே வில் கிரியேட் த ஃபேஸ் மேக்கர்ஸ் எல்லாமே நம்ம இன்றைக்கி உருவாக்குறதுக்கு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை இன்னொரு நாட்டில் டிபெண்ட் பண்ணி இருக்காமல், ஹைட்ராக்சி குளோரோக்வின் மெடிசின் நம்ம இந்தியாவிலேருந்து மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண மாதிரி தான் அந்த செல்ஃப் ரிலையண்ட் எக்கானமிக்கு நம்ம மாறுறது. அதிகமாக சைனா போன்ற கண்ட்ரிஸில் டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது தே ஆர் டிஸ்ரப்டிங் தி சப்ளை செயின். கொடுக்க மாட்டாங்க, இன்னொரு கண்ட்ரி கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய. ஸோ அப்போ நம்ம கண்ட்ரியில் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் ரிஸ்க் அதிகமாகும். ஸோ அதுக்காக இன்னொரு கண்ட்ரி எதிர்பார்க்காம இருக்கிறது தான் இந்த மெடிக்கல் டிவைசஸ் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம உருவாக்குறோம். தட்ஸ் ஐடியா அபவுட் திஸ். கிட்டத்தட்ட எம்ப்ளாய்மெண்ட், டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் 1200 பீப்புளுக்கு உருவாகும். 4000லேருந்து 5000 பீப்புளுக்கு வந்து இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட். இன்டைரக்ட் மீன்ஸ் சப்போர்ட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் வில் கிரியேட். ஸோ லைக் இந்தியா வந்து லைக் 5th லார்ஜஸ்ட் ப்ரொடியூசராக, எக்ஸ்போர்ட்டராக மாறப்போகுது இது வந்துச்சு அப்படின்னா. சரியா, இதெல்லாம் நம்ம உருவாக்கணும் அப்படின்னா. தென் குரு ஞானக்ஸ் 550th பர்த் ஆனிவர்சரி செலிப்ரேட்டட். கர்த்தார்பூர் காரிடாரில் ஸோ உங்களுக்கு லைக் தட்ஸ் அ நான்கானா சாஹிப், அவரோட ஓல்டு நேம், ஓல்டுனா ரீநேம்டு. ஸோ அந்த தேரா சாஹிப் தானே அந்த
Yeah. Guru Nanak, first of the 10 gurus, லாகூரில் பிறக்கிறார் அண்ட் தென் ஃபைனலி டைட் இன் த சேம் பிளேஸ் டூ. சரியா, அவங்க கர்த்தார்பூர் ஏரியாவில் தான் போய் அவர் லாஸ்ட் டைமை ஸ்பெண்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லுவார். அங்கே தான் அவர் வந்து இறந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் தென் ஹீ இஸ் அ திங்கர், philosophical thinker. He was against the idea of human being, human forms of God, ஒன் காட் அப்படின்ற தாட்டு. அது மட்டும் இல்லை, இந்த கேஸ்ட் சிஸ்டம் எல்லாமே அவர் எதிர்க்கிறார். பிராமணிக்கல் கேஸ்ட் சிஸ்டம். அப்புறம் பெண்களுக்கு வந்து சம உரிமைகள் கொடுக்கப்படணும். அண்ட் தென் ஹீ இஸ் அ லைக் ட்ராவலர். ஹீ இஸ் நாட் காட், ஹீ இஸ் அட் லைக் ஃபிலாசபர். இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் காட், இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ரிலீஜன், ஹவு ஹியூமனிட்டி ஹவ் டு சஸ்டெயின் அப்படின்றது தான் அவர் சொல்கிறாரு. நிறைய கண்ட்ரீஸுக்கு, மெக்கா உட்பட நிறைய கண்ட்ரீஸுக்கு அவர் நிறைய ஹோலி பிளேசஸ் அவர் விசிட் பண்ணியிருக்காரு. மெக்கா இஸ் நாட் அ கண்ட்ரி, இட்ஸ் அ ஹோலி பிளேஸ். டீச்சிங் ஆஃப் குரு ஞானக் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு சொன்னேன் ஃபார்ம்லெஸ் காட். ஸோ ஹியூமன் ஃபார்ம் கிடையாது, லைக் ஐடல்ஸ் கிடையாது, வித்தவுட் பர்த் அண்ட் டெத் கேட்டகரியில். ஸோ காட் இஸ் த கிரியேட்டர் அப்படின்ற கான்செப்ட். ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர், சரியா, காட். வேல்யூட் அஸ் அ சிம்பிளர் நோஷன் ஆஃப் ட்ரூத், எவ்ரி ஒன் ஹாவ் டு பி ஹானஸ்ட். அப்புறம் அவர் இருக்கும்போது கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் தென் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிளீன்லினஸை பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் தென் அவரோட 3 principles what he did: Kirand Karni, that is good work. Then one Chakna, so it means to not be selfish and share with others. Then Nam Japa, that is meditate and remember the name of the God, so always thinking about God. தென் கோஆப்ரேட்டிவ் அக்ரிகல்ச்சரல் ஒர்க், இது அவரோட பீரியடில் உருவாக்கப்பட்ட, அவருக்கு காலங்களுக்கு பிறகு குருத்வாரா உருவாக்குற இடங்கள் எல்லாமே. இது லங்கர், தட் இஸ் ஷேரிங் ஃபுட். அப்புறம் பன்கத் அப்படின்றது, தட் இஸ் ஃபுட் வித்தவுட் டிஸ்டிங்ஷன் ஆஃப் ஹை அண்ட் லோவர் கிளாஸ். சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவாங்க. நீங்கள் குருத்வாரா போனீங்கன்னா தெரியும், தே இஸ் டு சிட் இன் த லைக் ஃப்ளோர். அப்புறம் ஹை லெவல் பீப்புள் வந்தாலும் தே இஸ் டு சிட் டவுன், the low level people also. There is no inequality இருக்கக்கூடாது. சங்கத் அப்படின்ற கலெக்டிவ் டிசிஷன் மேக்கிங். ஸோ இது 3 தான் அவரோட டீச்சிங்ஸ். இதுதான் ஆதி கிரந்த் அப்படின்ற புக் வாஸ் கம்பைல்டு பை அர்ஜுன் தேவ், குரு அர்ஜுன் தேவ். அவருக்கு பிறகு வந்த குரு, 5th குரு, he is the first குரு. குரு ஞானக் is the first one. This year it is important because 550th birth anniversary. போன வருஷம் there is a கர்த்தார்பூர் காரிடார், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. Jainism, Buddhism, Sikhism, Jainism category, they will ask questions. So then 6th news on the EPCA, that is Environmental Pollution Control Authority. என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஏர்லி பர்னிங் ஆஃப் கிராப் ரெசிடியூ வந்து அதிகமாக இருக்குது. அது இப்போ ப்ரிகாஷனாக இப்போவே மெஷர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான ரீசன் அக்டோபரில் அது வந்து இன்னும் சிவியராக இருக்கும். அப்போ ஏர்லி பேனிங் ஆரம்பிச்சிட்டாங்க. ரெசிடியூஸ்னால் ஸ்டபிள் பர்னிங் வில் ஸ்டார்ட். ஸ்டபிள் பர்னிங் அதிகமாச்சு அப்படின்னா பொல்யூஷன் வில் இன்க்ரீஸ் அண்ட் டெல்லி வில் கெட் அஃபெக்டட். அதுக்காக சில ஃபோர்காஸ்டிங் மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி சஃபர் சிஸ்டம் இஸ் தேர். பொல்யூட்டட் சிட்டிஸில் எல்லாமே இது இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் இன்சாட் 3 and the 3D like satellites, that is for communicational satellites that can be used for mapping. Then National Aeronautics and Space Administration, NASA also helping for this. போன வருஷம் மட்டும் 9.8 million tons of total crop residues வந்து burn பண்ணியிருக்காங்க. ஹரியானா இஸ் அமௌண்டிங் ஹை. என்வாயர்மெண்டல் பொல்யூஷன் கண்ட்ரோல் அத்தாரிட்டியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அண்டர் தி என்வாயர்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. நேஷ்னல் கேபிட்டல் ரீஜனில் அவங்க, நேஷ்னல் கேபிட்டல் ரீஜன் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா. ஸோ நேஷ்னல் கேபிட்டல் ரீஜனில் சூமோட்டோ கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க எடுத்துக்கலாம். சூமோட்டோ கம்ப்ளைண்ட்ஸில் சூமோட்டோவா கேஸை எடுக்கலாம். தே கேன் லைக் மானிட்டர், பிளான் பண்ண முடியும். தே கேன் இன்ஸ்ட்ரக்ட் தி கவர்மெண்ட்ஸ். தென் இன்சாட்ன்றது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன் சேட்டலைட், ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்டில் இருக்கக்கூடியது. தென் சஃபார் அப்படின்றது சிஸ்டம் ஆஃப் ஏர் குவாலிட்டி அண்ட் வெதர் ஃபார்காஸ்டிங், நேஷ்னல் இனிஷியேட்டிவ் இண்டஸ்ட்ரி. மெயின் சிட்டிஸில் எல்லாமே இது வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்ரி சிட்டிசன்ஸ் கேன் வாட்ச் கார்பன் மோனாக்சைடு லெவல் எவ்வளோ இருக்குது, மீத்தேன் கேஸஸோட லெவல் எவ்வளோ இருக்குது, பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5, 10, 5 எவ்வளோ இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். தென் ஸ்டபிள் பர்னிங், ஐ ஹவ் டோல்ட் இட் வில் கிரியேட் பார்ட்டிகுலேட் மேட்டர். ஸோ அக்டோபர்லேருந்து நவம்பர் வரைக்கும் ரொம்ப பீக்காக இருக்கும். சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து முடிஞ்சதுக்கு பிறகு. ரீசன் என்ன அப்படின்னா, இன்க்ரீஸ் இன் ரைஸ் கல்டிவேஷன். க்ரீன் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் ரைஸ் கல்டிவேஷன். அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்க போடக்கூடியது வந்து கேரிஃப் கிராப்ஸ். ஸோ இப்போ ரேபி கிராப்ஸ். இப்போ கேரிஃப் கிராப் கல்டிவேஷன் பண்ணியிருக்காங்க. இனி அக்டோபர் நவம்பரில் தே ஹவ் டு கல்டிவேட் தி கேரிஃப் கிராப், ரேபி கிராப். அப்போது அதுக்கு அவங்க வந்து அவங்களோட ஃபீல்டை வந்து சீக்கிரமாக வெக்கேட் பண்ணணும்.
ஸோ இப்போ அறுவடை முடியக்கூடிய டைம் பீரியட். இப்போ அறுவடை முடிஞ்சோடனே அடுத்து 1 month 20 days கூட டைம் கிடைக்காது அடுத்து விளைவிக்கிறது. ஸோ தேர் இஸ் அ ஹியூஜ் டிலே ஆஃப் டைம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்க டிலே பண்ணி விளைவிக்கிறாங்க. மான்சூன் ஆரம்பிக்கும் போது தான் அவங்க விளைவிக்கிறாங்க. அதுக்கான காரணம் அங்கே போடப்பட்டிருக்கக்கூடிய ஆக்ட். அது ஏற்கனவே நான் உங்களுக்கு சப்சாயில் இட் வில் ஹெல்ப் ஃபார் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். வை ஸ்டபிள் பர்னிங் இன்க்ரீஸ் ஆகுது, ஏன் இதுக்கு முன்னாடி இல்லை இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்னா திஸ் ஆக்ட் 2009 தே லைக் என்ரோல்டு ஆக்டை கொண்டு வந்தாங்க, அந்த எனாக்ட்மெண்ட் பண்ணாங்க. அந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் அதோட பர்பஸ் என்ன அப்படின்னா அங்கே சவுத் வெஸ்ட் மான்சூன் தொடங்க கொஞ்சம் முன்னாடி தான் விளைவிக்கணும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா முதல்ல விளைவிச்சாங்க அப்படின்னா அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வில் பி யூட்டிலைஸ்ட். அண்டர் கிரவுண்ட் வாட்டர் யூட்டிலைஸ் ஆச்சுன்னா அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின் ஆயிரும், அப்புறம் அங்கே தண்ணீர் பற்றாக்குறை வரும். அதுக்காக அந்த ஆக்டை கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் அவங்க டிலே பண்ணி பண்ணுறாங்க. டிலே பண்ணலைன்னா இந்த லைக் ரெசிடியூஸ் எல்லாத்தையும் அப்படியே விட்டுருவாங்க, அது அப்படியே மண்ணோட மண் உரமாக மாறிடும். ஆனால் அதுக்குள்ள டைம் அவங்களுக்கு கிடையாது. அதுக்கான ரீசன் 1 month டிலே ஆகுது கல்டிவேஷனுக்கு. திஸ் இஸ் ஆல்சோ ரீசன். அப்புறம் சிலிக்கா கண்டென்ட் ரொம்ப அதிகம் இவங்க விளைவிக்கக்கூடிய ஏரியாக்கள், அதனால் கால்நடைகளுக்கும் அதிகமாக யூஸ் பண்ண ஃபுடராக யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி ஹாப்பி சீடர் மிஷின்ஸ் அதை கட் பண்ணி சின்ன சின்ன துருக்கெலாம் மாற்றுறது, இல்லைனா அதை வந்து ஹைட்ரோ சாராக அதை பயன்படுத்தலாம், இல்லைனா பயோ சாராக அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ யூ கேன் லைக் சேஞ்ச் பயோகேஸாக அதை மாற்ற முடியும். ஸோ தீஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ். ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் ஃபார்ம் மிஷினரி பேங்க்ஸ் இருக்கணும் இந்த ரெசிடியூஸை வாங்குறதுக்கு. நான் தான் சொன்னேன் happy seeder machines to cut the residues into small particles. ஸோ அதன் மூலமாக அது தண்ணி கல்டிவேட் பண்ணும்போது அடுத்த க்ராப் கல்டிவேட் பண்ணும்போது அப்படியே உரமாக மாறிடும். ஸோ தட்ஸ் ஜாஸ்மனேட் ஹார்மோன் இன் பிளான்ஸ். ஸோ அது வந்து பொட்டாசியம் டிஃபிஷியன்சியை வந்து தடுக்கும். மெயின்லி க்ரீன் ரெவல்யூஷனில் வி மேட் ஐஆர்ஐட் ரைசஸ். ஸோ ஜெனட்டிக்கலி இல்லை லைக் சின்ன சேஞ்சஸ் பண்ண ஹைப்ரிட் வெரைட்டிஸ் வி இன்ட்ரடியூஸ். அது என்ன பண்ணோம் அப்படின்னா ட்ராட் டாலரண்ட்டாக மாற்றணும் அண்ட் தென் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக மாற்றணும். ஸோ ரெண்டும் அது ஹெல்ப் ஆச்சு, நமக்கு அதிகமான ப்ரொடெக்ஷன் கிடைக்குது. அதே மாதிரி ரைஸ் லைக் பேடி வந்து அதிகமாக லைக் ரெசிஸ்டன்ட் இல்லாமல் போகிறது, பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் இல்லாமல் போகிறது காரணம் பொட்டாசியம் டிஃபிஷியன்சின்னு சொல்லப்படுது. அதை வந்து ஜாஸ்மனேட் அப்படின்ற பிளான்ட் ஹார்மோனை எடுத்து இதில் ஹைப்ரிட் வெரைட்டி மாற்றின மாதிரி இங்கேயும் நம்ம ஹைப்ரிட்டாக அதை மாற்றிட்டோம், நார்மல் பேடி சீடை மாற்றிட்டோம் அப்படின்னா இட் வில் ஹெல்ப் டு ப்ரோட்டீன் சர்ப்ளஸாக பொட்டாசியம் சர்ப்ளஸாக இருக்கும். தென் இட் வில் ஹெல்ப் டு லைக் ஈல்டை வந்து அதிகப்படுத்துகிற ஹெல்ப் பண்ணும். தட்ஸ் அ பெனிஃபிட் ஆஃப் திஸ் ஜாஸ்மனேட் ஹார்மோன் ஃப்ரம் அதர் பிளான்ட்ஸ், நாட் ஃப்ரம் தி பேடி. அது மட்டும் இல்லை, பொட்டாசியம் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்செக்ட்ஸ் பெஸ்ட் வந்து அதிகமாக அதை தாக்குறதை வந்து தடுக்கும். தட்ஸ் அ பெனிஃபிட் ஆஃப் திஸ். நேம் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கு ஒரு கோடு கொடுத்துருங்க, அதையும் நீங்கள் படிச்சுக்கணும். தென் மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எடுத்துனா லைக் மேக்ரோ நியூட்ரியன்ஸில் 2 types ஆர் தேர். தட் இஸ் நைட்ரஜன், ஸோ ப்ரைமரி அண்ட் தென் செகண்டரி நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். தென் செகண்டரி எடுத்திங்கன்னா கால்சியம், மெக்னீஷியம், சல்ஃபர். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் யூ வில் நோ போரான், சிங்க், மேக்னைஸ், அயன், காப்பர், மாலிபிடன், தென் chlorine, etc. Then eighth news, genetic engineering promises and perils. So genetic engineering la we are doing lot of things. இப்போ நிறைய enzyme changes பண்ணி we are producing. இப்போ E. coli bacteria la recommend DNA technology. So what we will do, E. coli bacteria la நம்மளோட insulin gene எடுத்து வச்சு அந்த பாக்டீரியாவில் அதோட லைக் ஜீனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட இன்சுலின் ஜீனை வைக்கிறோம். தென் இட் வில் ப்ரொடியூஸ் நம்பர் ஆஃப் லைக் இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணி சுரக்கிறது ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதுலேருந்து நமக்கு இன்னைக்கு சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாமே. ஸோ இதெல்லாமே வந்து ஜெனட்டிக்கலி இன்ஜினியர். அதே மாதிரி பிடி காட்டன் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அண்ட் தென் வி ஆர் கோயிங் ஃபார் ஃபர்தர். ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா இப்போ COVID-19 சிச்சுவேஷன்ஸில் இந்த லைக் பேத்தோஜன்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப சேஃப் இல்லாமல் அதை மாற்றணும் அப்படின்னா இட் வில் கிரியேட் லாட் ஆஃப் ப்ராப்ளம் அப்படின்றது தான் இந்த ஆர்டிகிள். பயோவாருக்கு இது ஹெல்ப் ஆகும். இன்றைக்கி நியூக்ளியர் வெப்பன்ஸை விட ரொம்ப டேஞ்சரஸ் திங்ஸ் இஸ் பாக்டீரியா, த பேத்தோஜன்ஸ், வைரஸ் அண்ட் த பேத்தோஜன்ஸ். வைரஸும் பேத்தோஜனில் ஒரு பார்ட் தான். சரியா? ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ன்றது லைக் மோர் திங்ஸ் ஆர் தேர். கிறிஸ்பர் Cas9 டெக்னாலஜி, தட் இஸ் கட்டிங் த ஜீன்ஸ் அண்ட் ஜாயின் பண்ணுறது. இதெல்லாம் ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுது நமக்கு. இப்போது ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அது ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நம்ம மைட்டோகாண்ட்ரியா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்களோட குழந்தைங்களுக்கு டிஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நீக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலுமே இப்போ GM கிராப்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதை வந்து பேத்தோஜன்ஸ் தாக்கக்கூடாது. பேத்தோஜன்ஸ் மீன்ஸ்
இன்செக்ட்ஸ் பெஸ்டிசைட்ஸ் கேட்டகரியில், நார்மல் வைரஸ் கேட்டகரி சொல்லலை. ஸோ அதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுலேருந்து அதை பாதுகாக்கிறது ஹெல்ப் பண்ணுது. தட்ஸ் அ பெனிஃபிட் ஆஃப் திஸ் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு. அது மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் ஹெல்ப் பண்ணுது. தெரபட்டிக் க்ளோனிங் ஹெல்ப் பண்ணுது. சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இர்ரிவர்சிபிள் சேஞ்சஸ், லைக் அது வந்து லைக் தொடர்ந்து அது தன்னை இம்யூன் பண்ணிக்கிட்டு அது வந்து டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அது. அதான் இப்போது COVID-19 லேபில் வச்சுருந்ததுனா ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ தட்ஸ் சம்திங். அந்த ஹெல்த் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு GMO, லைக் இப்போது ப்ரொடக்ஷன்ஸில் என்ன பண்ணுறாங்க, கார்ப்பரேட் கம்பெனிஸ் ஆர் ஆடிங் சம்திங் அண்ட் இட் வில் லைக் ஜீனை வந்து நம்மளோட உடம்பை வந்து பாதிக்கிறது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இன்றைக்கி முன்னாடி யூஸ் பண்ணதோட we are using lot of medicines. The health issues related to GMO crops is there. Bioethics, so ethical values. So I can't blame others, but இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா எத்திக்கல் வாராக இல்லை பயோ வார்ஸ் வந்து லைக் எத்திக்கல் பர்பஸ் அங்கே போயிடும். சரியா? ஜெனடிக் இன்ஜினியரிங்கில் கேஸ்னே நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ கட்டிங் த ஜீன்ஸ் அண்ட் ஆடிங் சம்திங். தென் ரெக்கமெண்ட் டெக்னாலஜி இந்த பிளாஸ்மிட் இன்ஜினியரிங் ஜீன் நான் உங்களுக்கு சொன்னேன். அது மாதிரி வேக்சின்ஸ் ப்ரொடக்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம ஜெனடிக்கலி மாடிஃபைடில் தான் பண்ணிகிட்ருக்கோம். தட்ஸ் த திங். தென் Arab League. So it was in news because it is Abraham Accord அப்படின்றதுனால இது நியூஸ். ஆப்ரஹாம் அக்கார்டுன்றது பிட்வீன் இஸ்ரேல், UAE அண்ட் பஹ்ரைன். ஸோ ஜோர்தான் அப்புறம் ஈஜிப்ட் வந்து முன்னாடி இஸ்ரேல் கூட சமாதான ஒப்பந்தங்கள் சைன் பண்ணி ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் 1948 நடந்த வாருக்கு பிறகு இப்போ தான் UAE அரப் கண்ட்ரியில் உள்ள ஒரு கண்ட்ரி, அரப் கவுன்சில், அரப் லீகில் உள்ள ஒரு கண்ட்ரி, தட் இஸ் UAE அண்ட் பஹ்ரைன் வந்து முதல் தடவை இவங்க கூட அக்கார்ட் சைன் பண்ணுறாங்க. அரப் லீக்லேருந்து இப்போ இவங்க லெஃப்ட் ஆகுறாங்க. யார்? பலஸ்தீன் இஸ் கோயிங் டு லெஃப்ட். அதுக்கான ரீசன் வந்து இவங்க சைன் பண்ணது இட்ஸ் அகெயின்ஸ்ட் தி அவங்களோட முஸ்லீம் பிரதர்ஹுட், அகெயின்ஸ்ட் இந்த அரப் லீகோட கான்செப்டுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் போகிறாங்க. அரப் லீக் உருவாக்கப்பட்டதுக்கான நோக்கம் இல்லை, ஃப்ரீ ட்ரேட் அண்ட் தென் அவங்களுக்கான ஒரு யூனிட்டி. எப்படி கல்ஃப் கார்பரேஷன் கவுன்சில் இருக்கோ ஃபார் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், ஒபெக் கண்ட்ரிஸ் லைக் கோஆப்ரேஷனில் இருக்காங்களோ அதே மாதிரி தான் இதுவும், டு கோஆப்ரேட். ஸோ கிட்டத்தட்ட லைக் 1945 இது உருவாக்கப்பட்டது. 6 மெம்பர்ஸ் லைக் கிங்டம் ஆஃப் ஈஜிப்ட், ஈராக், ஜோர்தான், லெபனான், சவுதி அரேபியா அண்ட் சிரியா. இன்னைக்கு கார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய மெயின் கண்ட்ரிஸ் ஆர் தேர் எக்ஸப்ட் திஸ் எத்தோப்பியா அண்ட் தென் எரித்ரியா. சரியா? இந்த க்ரீன் கலர் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து இந்த அரப் லீக்கில் ஜாயின் பண்ணிட்டாங்க. Then what's the issue I have told. Then 11th news வந்து National Investigation Agency has given power to investigate the drug issues. இப்போ ட்ரக் ப்ராப்ளம் நிறைய போயிட்டு இருக்குல்ல, இன்வெஸ்டிகேஷன். ஸோ நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி உருவாக்கப்பட்ட நான் உங்களுக்கு செக்யூரிட்டி பேப்பரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எனிஹவ் ஐ வில் எக்ஸ்பிளைன் அகெயின். ஸோ நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி 2008 அந்த மும்பை டெரர் அட்டாக் அந்த டைம் பீரியடில் உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ CBI எடுத்துக்கிட்டிங்கன்னா இஃப் தே வாண்ட் டு இன்வெஸ்டிகேட் தே ஹேவ் டு கெட் த பர்மிஷன் ஃப்ரம் த ஸ்டேட்ஸ். அது முன்னாடி கன்சர்ன் கொடுத்துருப்பாங்க, அப்போ தான் அவங்க என்ட்ரு பண்ண முடியும். ஆனால் என்னையை பொறுத்தவரையும் வித்தவுட் த கன்சர்ன் தே கேன் கோ அண்ட் இன்டர்ஃபியர் அண்ட் தே கேன் கோ அண்ட் இன்வெஸ்டிகேட். அதாவது சொவர்னிட்டி, செக்யூரிட்டி, இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு எதிரான ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் ஆஃப் த ஃபாரின் ஸ்டேட்ஸ் அதெல்லாம் பாதிக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தே கேன் இன்வெஸ்டிகேட். அட்டாமிக் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸுக்கு எதிரான கேசஸில் அந்த மாதிரி க்ரைம் நடக்கும்போது ஸ்மக்லிங் ஆஃப் கவுண்டர்ஃபீட்டிங், கள்ள நோட்டு அடிக்கிற கவுண்டர்ஃபீட் நோட்ஸ் இது பண்ணுறது, இது எல்லாமே இவங்க தான் இம்ப்ளிமெண்டிங்கிறத விட இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி. சரியா? ஸோ தெர் ஆர் லாஸ். இட் வாஸ் லைக் enacted under the National and Investigation Agency Act 2008, works under the Home Ministry. So without permission they can enter into the state's jurisdiction and they can இப்போ கேரளாவில் பிடிக்கிறாங்க டெரரிஸ்ட் குரூப்ஸ், லைக் தமிழ்நாட்டில் பிடிக்கிறாங்கன்னா வித்தவுட் த பர்மிஷன் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் தே கேன் கம் அண்ட் கேட்ச் அப் அண்ட் தென் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். கம்போசிஷன் எடுத்திங்கன்னா இதை ஹெட் பண்ணுறது IPS ஆஃபீஸர் அண்ட் தென் லைக் இதுக்கு கீழே இருக்கக்கூடியது IPS ஆஃபீஸர் கேட்டகரியில் உள்ளவங்க, IRS கேட்டகரியில் உள்ளவங்க. ஹெட் பண்ணுறது எப்போவுமே IPS கேட்டகரியில் தான் வரும். தென் ஸ்பெஷல் கோர்ட் கேன் பி கான்ஸ்டிடியூட்டட். நமக்கு சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸ்பெஷல் கோர்ட்ஸ் வந்து போஸ்கோ ஆக்டில் இருக்குது, இதுக்கு இருக்குது. ஸோ ஸ்பெஷல் கோர்ட்டுன்றது ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, தே கேன் எனாக்ட் எ ஸ்பெஷல் கோர்ட்.
ஸோ அதை ஸ்டேட் கவர்மெண்ட் ஹைகோர்ட்டு கீழே தான் வரும். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கும், ஒரு டெரரிஸ்ட் கேஸ் நடக்கு அப்படின்னா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடியது லைக் நம்மளோட மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு கீழே வரக்கூடிய ஒரு கோர்ட் அமைப்பாங்க, ஸ்பெஷல் கோர்ட். இட் வில் பி அப்பாயிண்டட் சேம் லைக் அ ஜட்ஜ். ஹைகோர்ட்டோட ஜட்ஜோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தான் அப்பாயிண்ட் பண்ண முடியும். ஸோ இதோட லைக் இதில் என்கொயரி பண்ணக்கூடிய கேசஸ் ஸ்பெஷல் கோர்ட்ஸில் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள் அப்பீல் பண்ண முடியுமான்னு கேட்டாச்சுன்னா எஸ், யூ கேன் கோ டு ஹை கோர்ட், அதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட். ஸோ அண்டர் தி ஹை கோர்ட் தான் இது. அப்புறம் கிரிமினல் கோட் ப்ரொசீஜர் கோடில் தே கேன் டூ அஃபென்சஸை வந்து அவங்க விசாரிக்க முடியும், ப்ளஸ் தே கேன் கிவ் பனிஷ்மெண்ட் டூ. தென் இது உங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் செஸ்ஸஸ் அண்ட் லேவிஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஸோ சர்சார்ஜஸ் எக்ஸெட்ரா. Non-utilization of cess and the surcharges, levies அப்படின்னா கம்ப்யூட்டர் ஆடிட்டர் ஜெனரல் இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸில் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்த காசு லைக் தட் இஸ் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் அலௌன்ஸ் பண்ணியிருக்கோம், சர்சார்ஜஸ் நம்ம கலெக்ட் பண்ணுறோம், டோல்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். இதில் எல்லாமே வந்து ஸ்வச் பாரத் அப்படின்னு இதில் எல்லாமே 42% ஹாவ் டு பி கிவன் டு தி ஸ்டேட்ஸ். அது ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் அது கொடுக்கல அப்படின்றதான் இங்கே அவங்க ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரீட் இட். யூ ஆர் ஸோ லைக் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபார் யூபிஎஸ்சி பீப்புள் நீட் ஒன்லி வாட் இஸ் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, வாட் இஸ் செஸ் அண்ட் சர்சார்ஜ். கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அண்டர் ஆர்டிகிள் 266 Class 1 இட் இஸ் கான்ஸ்டிடியூட்டட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டோட அக்கௌண்ட் இது. டேக்ஸஸ் கலெக்ட் பண்ணக்கூடியது, பாரோயிங் பண்ணக்கூடியது எல்லாமே இங்கே தான் வரும். உள்ள பணம் போனோம்னாலும் சரி, வெளியில் விட்ரா பண்ணனாலும் தட் இஸ் த நீட் ஆஃப் பில்ஸ், பார்லமெண்ட் அப்ரூவல். வாட் ஆர் த பில்ஸ்? Finance bill and the appropriation bill. It is both are the category of money bill. So revise it. சரியா? money bill இதெல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தென் செஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டேக்ஸ் ஆன் டேக்ஸ். லைக் இது இப்போ செஸ்ஸுக்கும் சர்சார்ஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் செஸ் வில் பி கலெக்டட் ஃபார் அ பர்டிகுலர் பர்பஸ். இப்போ ஸ்வச் பாரத் செஸ் அப்படின்னா கிளீனினஸ், க்ளீன் இந்தியா திட்டத்துக்கு. இப்போ காம்பன்சேஷன் ஜிஎஸ்டியில் காம்பன்சேஷன் செஸ் போடுறாங்கன்னா ஸ்டேட்டுக்கு வரக்கூடிய இழப்புகளை ஈடுகட்டுறதுக்காக கலெக்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி எஜுகேஷன் செஸ்ன்னு போடுவாங்க, எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் செஸ் 4%. ஸோ அது வந்து எஜுகேஷன் அண்ட் ஹெல்த்துக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஆனால் சர்சார்ஜ் வந்து நோ ஸ்பெசிஃபிக் பர்பஸ், அதுவும் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். யூ பீப்புள் நோ தட். தென் பிளாஸ்டிக் பார்க் ஸ்கீம் ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ்ட் ஒன். இப்போ அதை செட் பண்ணுறதுக்கு 10 ஸ்டேட்ஸை வந்து செலக்ட் பண்ணி அதில் தமிழ்நாடும் ஒன்று. Again there is a problem of this plastic industries. Plastic industry பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் பேக்ஸ் இல்லை, பெரிய ஹைலி அந்த பிளாஸ்டிக் சேர் லைக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுற பிளாஸ்டிக் ரிலேட்டடாக அதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஹெல்ப் பண்ணோம். ஸோ இட் வில் இம்ப்ரூவ் லைக் இன்க்ரீஸ் தி லேபர் எம்ப்ளாய்மெண்ட்லாம் உருவாக்கும், லைக் கம்பெனியோட வெல்த்தை உருவாக்கும், ஜிடிபி க்ரோத்தில் ஹெல்ப் பண்ணும். ஆனால் எனிவே there is a problem of pollution and then லைக் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் டொமஸ்டிக். ஸோ மேஜர் ஆப்ஜெக்டிவ் ஃபண்டிங் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 50% ஃபண்டட் பை தி ஸ்டேட், சென்ட்ரல், 50% ஃபண்டட் பை தி ஸ்டேட். அப்புறம் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஷேர் கொடுப்பாங்க. தென் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. தட்ஸ் ஆல். சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்க்ரீஸ்ட் வால்யூம் ஆஃப் பிளாஸ்டிக் வேஸ்ட் அதிகமாக வாய்ப்பு இருக்குது, பொல்யூஷன் காஸ்ட். அண்ட் தென் இந்தியா இஸ் கமிட்டட் டு 2022 சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸை வந்து பேன் பண்ணுறோம். ஆனால் வி ஆர் கோயிங் ஃபார் எகெயின் அது பிளாஸ்டிக் கல்ச்சர் அப்படின்றது அக்ரிகல்ச்சர் பர்பஸுக்கு பிளாஸ்டிக்ஸை அதிகமாக பயன்படுத்த யூட்டிலைஸ் பண்ணலாம். ரீசைக்ளிங் ஆஃப் பிளாஸ்டிக் இஸ் த ஒன்லி சால்வர், இதுக்கு மெக்கானிசம். சரியா? இதை முடிவு கொண்டு வர்றதுக்கு வே ஃபார்வர்டில் நீங்கள் எழுதிக்கலாம். And then we having a policy too. So that's all about today's current affairs students. Hope you people enjoyed. Thanks a lot for joining with us.